Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் தாரகை அத்தியாயம் 77. தன் அம்மா கொலை செய்யப்பட்ட அந்த பயங்கர தினம் இன்று ஹோட்டலில் படுத்திருந்த போது கூப்பருக்கு ஞாபகம் வந்தது. அன்று அவனுக்கு 12வது பிறந்த நாள். அவனுக்கு அன்றைய தினம் காது வலி. அதனால் ஆசிரியர் அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். காது வலி உண்மையில் வலித்ததை காட்டிலும் அதிகமாகவே வலிக்கிற மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் செய்தான். அப்போதுதான் ஆசிரியர் அவனுக்கு லீவு கொடுத்து விட்டு போகச் சொல்வார். அம்மாவின் அணைப்பில் படுத்திருக்கலாம். காதுக்கு மருந்து போட்டு தலையை வருடி விடுவான். வீட்டுக்கு வந்தவன் நேரே அம்மாவின் படுக்கை அறையை நெருங்கியவன் சட்டென்று நின்றான். அம்மா அசிங்கமான முறையில் நிர்வாணமாய் படுத்திருந்தான். அந்த அடுத்து விட்டு எருமை மாட்டு ஆசாமியுடன். அவன் உடம்பு பூரா முத்தமிட்டு, உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா என்று முனகி கொண்டிருந்தான். அந்த காட்சி கூப்பரின் வயிற்றை புரட்டி எடுத்தது. நேரே தன் அறைக்கு சென்று வாஷ் பேசினில் குபுக் என்று வாந்தி எடுத்தான். சட்டை மீதெல்லாம் வாந்தி. அதன் பின் நிதானம் அடைந்தான். உடைகளை கழற்றி குளித்து சுத்தம் செய்து கொண்டான். எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவன் அம்மா அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தாள். இப்போது உண்மையிலேயே காதை ரொம்ப வலித்தது. வாசல் புறம் பேச்சுக்குரல்கள் கேட்டன. அம்மா சொல்லிக் கொண்டிருந்தாள். சரி, போய் வா டார்லிங், நான் போய் குளித்து உடை மாற்றிக்கொள்ளணும். கூப்பர் ஸ்கூல்லேருந்து வர்ற நேரம். இன்று அவனுக்கு பிறந்த நாள். பாட்டுக்கு ஏற்பாடு செய்திருக்கேன். நாளை மறுபடி சந்திப்போம். வாசல் கதவு சாத்தப்படும் சத்தம். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் குளியலறையில் குழாய் தண்ணீர் கொட்டும் சத்தம் கேட்டது. அம்மா குளிக்கிறாள். அம்மாவா? இனிமேல் அவள் அம்மா இல்லை. படுக்கை அறையில் கண்ட ஆளோடு அசிங்கமாய் நடந்து கொள்ளும் அவளும் ஒரு ஒழுக்கம் கெட்டவள் தானே. கூப்பர் நேரே அவளுடைய குளியலறைக்கு நுழைந்தான். தொட்டியில் குளித்து கொண்டிருந்தாள் அவள். கூப்பர் வருவதைக் கண்டது. வடகண்ணா என்று புன்னகையுடன் சொன்னவள் தலையை நிமிர்த்தி அவனை பார்த்ததும் திடுக்கிட்டாள். என்னடா அது கையில் என்றாள். காரணம், கூப்பர் ஒரு பெரிய கத்திரிக்கோலை கையில் வைத்திருந்தான். கூப்பர் என்று கத்துவதற்கு திறந்த வாய் மூடவில்லை. அதற்குள் கூப்பர் அவள் மார்பில் ஒரே குத்தாய் குத்தினான் கத்திரிக்கோளால். அவள் துடித்து எழுந்து வெளியே விழுந்தாள். ஆனால் கத்த முடியவில்லை. அதற்குள் அவன் அவளை வெறி பிடித்தவனாய் ஓங்கி பலமுறை குத்தினான். தன்னுடைய அம்மாவும் ஒரு நடத்தை கெட்டவள் என்று அவன் வாய் கத்திக்கொண்டே இருந்தது. தன் சக்தி அனைத்தையும் திரட்டி அவள் கூவினாள். அவனுடைய கத்தலும் அவள் கூச்சலும் சில வினாடிகளுக்கு சேர்ந்து ஒலித்தன. பிறகு அவளுடைய குரல் தேய்ந்து ஒடுங்கிவிட்டது. காலோடு தலை. கூப்பரின் மீது ரத்தம் தெரித்திருந்தது. ஷவரை திறந்துவிட்டு உடம்பை பளிச்சென்று சுத்தம் செய்து கொண்டான். அவன் மனம் தெளிவாக இருந்தது. அவன் அம்மா செத்ததற்கு காரணம் அந்த அடுத்து வீட்டு ஆள். அவன் இதற்கு விலை கொடுத்தாக வேண்டும். இப்படி தீர்மானித்தவன் ஒவ்வொரு காரியத்தையும் கச்சிதமாக ஸ்லோ மோஷன் சினிமா மாதிரி திட்டம் போட்டு செய்தான். முதலில் ஒரு கந்தல் துணியை எடுத்து கத்திரிக்கோலில் தன் கைரேகை சிறிதளவும் இல்லாதபடி சுத்தமாக துடைத்தான். பிறகு கத்திரிக்கோலை குளியல் தொட்டிக்குள் எறிந்தான். கிளிங் என்ற ஓசையுடன் அது தண்ணீருக்குள் விழுந்தது. வேறு நல்ல உடை அணிந்து கொண்டான். போலீஸுக்கு டெலிஃபோன் செய்தான். சைரன்கள் ஊளையிட 2 போலீஸ்காரர்கள் வந்து சேர்ந்தன. பின்னாலே ஒரு கார் நிறைய துப்புரை நிபுணர்கள் வந்தார்கள். கூப்பரை கேள்வி மேல் கேள்வியாக கேட்டார்கள். எல்லாவற்றுக்கும் அவன் பிசிறில்லாமல் பதிலளித்தான். அவருக்கு காது வலி என்பதால் பள்ளிக்கூடத்திலிருந்து சீக்கிரமே அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டதாகவும், வீட்டை அடைந்தபோது பக்கத்து வீட்டுக்காரனான ஜிம்மர் பின் வாசல் வழியாக நழுவிக்கொண்டு இருந்ததை கண்டதாகவும் போலீஸாரிடம் சொன்னான். போலீஸார் அந்த பக்கத்து வீட்டு ஜிம்மரை விசாரித்தார்கள். தனக்கும் கூப்பரின் அம்மாவுக்கும் தொடர்பு உண்டு என்பதை அவன் ஒப்புக்கொண்டான். ஆனால் தான் அவளை கொலை செய்யவில்லை என்றான். ஆனால் நீதிமன்றம் கூப்பரின் பேச்சை தான் நம்பியது. ஏன் தம்பி, நீ பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு வந்ததுமே உன் பக்கத்து வீட்டுக்காரனான ஜிம்மர் பின்வாசல் வழியை நழுவி கொண்டிருப்பதை பார்த்தாயா என்று நீதிபதி கேட்டார். ஆமாம் சார். அவரை நீ நல்லா பார்த்தியா? ஆமாம் சார். அவர் கையெல்லாம் ஒரே ரத்தமாக இருந்தது. பிறகு நீ என்ன தம்பி செய்த? எனக்கு ஒரே பயமாக போயிடுச்சு சார். என் அம்மாவுக்கு தான் என்னவோ பயங்கரமாக நேர்ந்திருக்கணும்னு நினச்சேன். பிறகு நீ வீட்டுக்குள்ளே போனாய்? ஆமாம் சார். அப்புறம்? அம்மா என்று கூப்பிட்டு கொண்டே உள்ளே ஓடினேன். அம்மாவின் குரல் கேட்கல. அதனால் அம்மாவின் கூலியாளரைக்கு போனேன். அங்கே இந்த கட்டத்தில் துயரம் தாழாதவன் போல கூப்பர் கதறி கதறி அழுதான். சிறுவனை கூண்டில் இருந்து மெதுவை இறக்கி அழைத்துச் செல்லும்படி நீதிபதி போலீஸாருக்கு கட்டளையிட்டார். சரியாய் 13வது மாதம் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் மரண தண்டனை அடைந்தான். சிறுவன் கூப்பரை வளர்க்கும் பொறுப்பு அவனுடைய தூரத்து உறவான ஒரு அம்மாளிடம் ஒப்படைக்கப்பட்டது. டெக்ஸஸில் இருந்தவள் அந்த அம்மாள். மேட்டி என்று பெயர். கூப்பருக்கு பெரியம்மா முறை என்றாள். அவளை கூப்பர் அதற்கு முன் பார்த்தது கூட இல்லை. ரொம்ப கண்டிப்பான பெண்மணி. தீவிரமான மதப்பற்று கொண்டவள். சின்ன பாவம் செய்தால் கூட கொடும் நரகம் கிடைக்கும் என்று கூப்பரிடம் அடிக்கடி சொல்வான்.
அந்த வீட்டில் அன்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, அனுதாபம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூப்பர் வளர்ந்தான். தான் செய்த அந்த பயங்கர காரியம், யாருக்கும் தெரியாத பயங்கர ரகசியம் அவனை சதா வாட்டி எடுத்தது. கடவுள் தன்னை மிக கடுமையாக தண்டிக்கப் போகிறார் என்று எண்ணி நடுங்கினான். அம்மா இறந்த கொஞ்ச நாளைக்கெல்லாம் அவனுடைய கண் பார்வையில் கோளாறு ஏற்பட்டது. கண்ணில் கோளாறு எதுவும் இல்லை என்றும் அவனுடைய மனசில் தான் ஏதோ கோளாறு என்றும் டாக்டர்கள் கூறினார்கள். தடவைக்கு தடவை அவனுடைய கண்ணாடியின் தடிமன் அதிகரித்தது. 17வது வயதில் அவன் டெக்ஸஸையும் பெரியம்மாவையும் விட்டு ஓட்டம் பிடித்தான். பின்னால் அவன் டெக்ஸஸ் பக்கமே எட்டி பார்க்கவில்லை. நடந்தே நியூயார்க்கை அடைந்தான். அங்கே இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஆஃபீஸ் பையன் வேலை கிடைத்தது. 3 ஆண்டுகளில் புலன் விசாரணை செய்யும் அதிகாரியாக அவனுடைய பதவி உயர்ந்தது. மிகச்சிறந்த துப்பறியும் நிபுணன் என்று வெகு விரைவில் பெயர் எடுத்தான். தனக்கு சம்பள உயர்வு வேண்டுமென்று அவன் என்றைக்குமே கேட்டது கிடையாது. வசதிகள் செய்து தரும்படி கோரியதில்லை. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்று அவன் நினைத்தது கிடையாது. தான் கடவுளின் வலது கரம் என்பது அவன் எண்ணம். கெட்டவர்களை தண்டிப்பதற்காக கடவுள் தன்னை படைத்திருக்கிறார். அதற்காக அவனிடம் சவுக்கை கொடுத்திருக்கிறார். இதுதான் அவன் நம்பிக்கை. தன் கடந்த காலத்தை நினைத்தவாறு குளியல் தொட்டியில் படுத்திருந்த கூப்பர் எழுந்து கொண்டான். நாளைய தினம் ஒரு இழி மகளுக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது. ஆம்ஸ்டர்டாம் நகரம், ஆகஸ்ட் 22ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை காலை 8 மணி. கீழறையில் ஜெஃப்பும் ட்ரேசியும் சிற்றுண்டி அருந்திய வண்ணம் பேசிக் கொண்டிருப்பதை மேலறையிலிருந்து கூப்பரும் 2 ரகசிய போலீஸாரும் ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ட்ரேசியின் குரல், ரொட்டி ரொம்ப இனிப்பாக இருக்குது ஜெஃப், காப்பி கொடுக்கட்டுமா? வேண்டாம் தேங்க்ஸ் என்றான் ஜெஃப். நீங்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிட போகும் கடைசி சாப்பாடு இதுதான் என்று கூப்பர் தனக்குள் சொல்லிக் கொண்டான். எதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா என்றாள் ட்ரேசி. நம்முடைய படகு பிரயாணத்தை எண்ணித்தான். இன்று நாம் எத்தனை பெரிய வேலை செய்ய போகிறோம். நீ என்னடாவென்றால் நம்ம படகு பிரயாணத்தை நினச்சி சந்தோஷப்படுறேன். ஏன் ட்ரேசி அப்படி? ஏன்னா தெரியல, படகில் தனியாக பிரயாணம் பண்ண போகிறோமே, நம்ம 2 பேர் மட்டும். என்ன சரியான பைத்தியம் நான் நினைக்கிற, அப்படித்தானே? ஆமாம், நீ பைத்தியம்தான், என் பிரியமுள்ள பைத்தியம். முத்தம் கொடு. முத்தம் பரிமாறிக்கொள்ளும் ஒலி கேட்கிறது. அவர்களுடைய சகஜமான பேச்சு கூப்பருக்கு புதிராக இருந்தது. இன்று ட்ரேசி சிறிது பயத்துடன் இருக்க வேண்டாமோ என்னவோ? என்ன தைரியம்! ஒரு வகையில் இந்த ஊரை விட்டு போக எனக்கு வருத்தமாக இருக்குது ஜெஃப் என்கிறாள் ட்ரேசி. உண்மைதான் டார்லிங், ஆனால் யோசனை பண்ணிப்பார், இனிமேல் ஒருபோதும் நாம் ஏழைகளாக இருக்க மாட்டோமே. உண்மை. ட்ரேசி கலகலவென்று சிரிக்கிறாள். மணி 9 ஆகிவிட்டது. அவர்கள் பாட்டுக்கு இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று கூப்பர் நினைத்து கொண்டான். புறப்பட தயாராக வேண்டாமோ? பிரயாண ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கடைசி நிமிட செக்கப்புகள் செய்ய வேண்டாமோ? அதிர்கட்டும், அந்த மாண்டி என்கிற ஆள், அவன் எப்போது வரப்போகிறான்? இவர்கள் அவனை எங்கே சந்திக்கப் போகிறார்கள்? கூப்பர் குழம்பிக் கொண்டிருந்தான். தொடரும்.